இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. ஆற்றல் மிகுந்த அற்புதமான இறை தல பேராட்சி, பெருமகா ஆட்சி நடைபெறுகின்ற, சித்தர்கள் மகா ஆட்சி நடைபெறுகின்ற மகத்துவமிக்க மகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற சிவசபைக்கு அருளப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக பல்லவ தேயத்திலே இருந்து விஸ்வமித்ர மகரிஷி ஆட்கொண்ட அற்புத மகா நூலிலே இருந்து ஆசி அருள அற்புதமான ராஜரிஷியை விஸ்வமித்ர மகரிஷியை திருத்தாள் பணிந்து திருவடி பணிந்து ஆசி உரைக்க அழைக்கிறோம். விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. விஸ்வமித்ர மகரிஷியே போற்றி போற்றி. திரி சங்கு சொர்க்கம் கண்டவரே போற்றி போற்றி என ராஜரிஷியை அழைக்கிறோம். விஸ்வமித்ராய நமோ நமக. திரிசங்கு சொர்க்கம் கண்டிருந்த பொழுதும் ஆதவன் தனது முதல் கதிர்வீச்சினை பதிக்கும் இடமாக விளங்கக்கூடிய சிவ பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையின் ஆசானை வணங்கி இந்த முதல் கதிர்வீச்சு விழுவதற்கான பதிவுகளை ஏடுகளிலே சுமந்து நிற்கும்படி ஆணையிட்ட எமது பரமகுருவும் ராஜகுருவுமான அகத்திய பெருமானின் திரு பாதத்தையும் தொட்டு வணங்கி சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமத்தை தாங்கி நின்றிருந்த பொழுதும் தனது உடைமைகளையும் தனது உடல் அளவிலே உண்டாகும் அணுவாவினைகளையும் அனைத்தையுமே மற்றவர்களுக்காக பகிர்ந்து நிற்கக்கூடிய கர்ணனையும் மிஞ்சிய ஒரு படி மேல் நின்று அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழை சித்தரின் திருப்பாதத்தையும் தொட்டு வணங்கி வந்து அமர்ந்தேன். விஸ்வாமித்திரன். பிரபஞ்ச மகா சித்த சபையில் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கும் சத் சங்கங்கள் ஆனது அனைவருக்கும் தர்மயுகம் மலர்ந்து விட்டது என்பதை பறைசாற்றுவதற்காகவே பல நூறு யுகங்களாக அவரவர்கள் பிரயேசித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைத்தையும் அவரவர்களுக்கு தாரை வார்த்து அனைத்தையும் அனைவருக்கும் கொடுத்து அவரவர்கள் வினை நிலைகளை எல்லாம் கடந்து புண்ணிய நிலைகளை சிரசிலே தாங்கி சம்ஹாரம் செய்த சம்ஹார நாயகன் முருகப்பெருமானின் அருளால் அனைத்தையும் சம்ஹாரம் செய்து அனைவருக்கும் நல் ஆசிகளையும் நற்கதிகளையும் பகிர்வதற்காகவே அமைக்கப்பட்ட சபை மண்டானத்திலே அமைந்திருக்கும் அகத்திய பெருமானின் வாழை சித்தனையும் சார்ந்திட்ட சிவ வாழை சபை. இப்பிரபஞ்ச மகா சித்த சபையில் சிவபெருமானே வந்து அமர்ந்து நாயகனாக தனது முருகப்பெருமானையும் அமர்த்திட்டு அனைத்தையும் இவர் இனி தொடர்வார், அனைத்தையும் இவர் நாயகனாக அமர்ந்து நடத்துவார் என்று உரைத்த அட்சணம் வளைந்தது பிரபஞ்சம், மண்டியிட்டது சபையின் காலில். இவ்வாறு நடந்திருக்கும் தருணங்களையெல்லாம் காண கண் கோடிகள் வேண்டும் என்று கூறுவார்கள். எத்தனை கோடி கண்கள் இருந்தாலும் இவ்வானந்தத்தை அனுபவிக்கும் நிலை பற்றவே பட்டாது. ஏனென்றால் அகவையிலே அளக்க முடியாத சந்தோஷங்களை வாரி இறைக்கும் சபையானது நமது பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை என்பதில் ஊரிதமாக கூறுகிறேன். விஸ்வாமித்திரன். இதில் இங்கு சீடர்களாக அமர்ந்திட்ட எவருக்கும் அளவு சந்தேகம் கூட வராது என்பதையும் நான் இங்கு ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன். வாழை சித்த சபையிலே இயக்கவிருக்கும் பல பரிமாணங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கும் பூஜைகள் எல்லாம் பரிமாண பூஜைகளாக ஒரு பரிமாணத்திலே வாசி திருநாளிலே நீங்கள் காண்பதெல்லாம் ஒரு பரிமாணம், நாங்கள் காண்பதெல்லாம் ஒரு பரிமாணம். அதனால் அப்பரிமாணத்தை நாங்கள் காணும் பரிமாணத்தை எல்லாம் அனைவருக்கும் தடை நிறுத்திவிட்டோம் என்பதில்லை. சரணாகதியுடன் காண்பவர்களுக்கு அனைத்து பரிமாணங்களையும் காட்டிக்கொண்டுதான் அமர்ந்திருக்கிறோம். வாழை சித்த சபையில் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் கண் மூடி அமர்ந்து தனது சிரசிலே அகந்தை என்பதை அழித்து வாழை சித்தனின் திருவடியை சிரசிலே சுமந்து அவரின் நாமத்தையும் எமது குரு அகத்திய பெருமானும் நாமத்தையும் உச்சரிப்பவனுக்கு பரிமாணம் என்பதே கிடையாது, லோகங்கள் என்பதும் கிடையாது.
அமர்ந்த இடத்தில் அனைத்து லோகங்களிலும் உள்ள அனைத்து பரிமாணங்களிலும் அமர்ந்த இடத்தில் கண் மூடா காட்சிகளாகவும் தெரியப்படுத்தும் நிலையிலே ஆசியானது பகிரப்படுகிறது. ஆசி என்பது நான் வாய் உரைக்கும் சொற்களாக அல்ல, நேத்திர தீட்சைகளாக கண் மூடியும் கண் மூடா காட்சிகளாகவும் அனைவருக்கும் பரிணாமத்திலே பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை விஸ்வாமித்திரன் இங்கு உரைக்கிறேன். அவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஆசிகளிலே பலருக்கும் நூலானது பகிரப்பட்டிருக்கிறது. சித்த சபை வளர வேண்டும் என்ற நிலையிலே நூலானது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அனைவருக்கும் பகிரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் எவ்வாறு அதனை அடிப்பணிவு சரணாகதியின் மூலம் பட்டை தீட்டிய வைரத்தை போல எடுத்து மின்ன வைக்கிறார்களோ அதிலிருந்துதான் அது மிளிரும் என்பதிலும் எல்லளவு சந்தேகம் கிடையாது. நாங்கள் என்று உரைத்தால் சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் அனுகிரகத்தினால் பெறப்பட்ட தீட்சையினை நாங்கள் பரிமாணத்திலே அளிக்கும் பட்சத்தில், ஏனென்றால் இங்கு நாங்கள் என்று உரைத்தால் விஸ்வாமித்திரனோ அல்லது வேறேதோ சித்தர்களோ அல்லது பாம்பாட்டியோ அழித்து விட்டோம் என்று ஒரு பொழுதும் அர்த்தம் இல்லை. களத்தின் நாயகன் முருகப்பெருமானின் அருளால், தன்னையே அர்ப்பணித்த நாயகன் வாழை சித்தரின் அருளால், இயக்கத்தின் பிரபஞ்ச நாயகன் தன் மனம் மகிழ வந்து அமர்ந்த அகத்திய பெருமானின் அருளால் பெறப்பட்ட இந்நூட்களானது எங்களுக்கு அளிக்கப்பட்ட வேலையினால் நாங்கள் பகிர்கிறோம் என்பதையே இங்கு உணர்த்துகிறோம். இந்த நாங்கள் என்பதற்கான அர்த்தம் இதுவே. அதில் அளவும் சந்தேகம் என்பதே கிடையாது. அந்நிலையிலே இந்நூட்களானது பகிரப்பட்டிருக்கிறது. பகிரப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் எவ்வாறு மென்மைப்படுத்த வேண்டும், பதப்படுத்த வேண்டும், எவ்வாறு அதை படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் அளிக்கப்பட்டவர்களின் நிலை அதை சார்ந்து நிற்கிறது. இந்நூட்கள் ஆனது எவ்வாறு வர வேண்டும், எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும், எவ்வாறு ஜொலிக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடிய சுய நிலைவற்ற சுயம் கலக்காத நூட்களாக பகிரப்பட வேண்டும் என்பதில் நூலை பெற்றவன் சிரசு மேல் அகத்திய பெருமானின் பாதத்தையும் வாழை சித்தரின் பாதத்தையும் திருமுருகப் பெருமானின் நினைவாற்றலுடன் அவர் மேல் கொண்ட சூட்சம தவத்தின் மூலமாகவே அதை மிளிரச் செய்ய முடியும். இந்நூல் என்பது நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிப்பவன் போல் மேலே எழுந்து விட வேண்டும் என்று கையையும் தலையையும் உயர்த்தி நின்றால் மூழ்கி விடுவான்.